ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான வெறித்தனமான அடடடா என்ன சொல்கிறது எனக்கே தெரிலங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரொமோ 3 வந்திருக்கு. ஆக்சுவலாக சமீபத்தில் ஒரே ஒரு ப்ரொமோ மட்டும் பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போச்சு. அதாவது சீசன் 4 வந்துட்டு ஆரி அவர்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு அங்கே இருக்கிற டீம்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் கேட்டிருப்பார், சொல்லுங்கள் எப்படி வந்துட்டு இவரை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னீங்கன்னும் போது சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் கொடுத்தீங்கன்னும் போது டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஏன் நீயான்னு ஓ இப்போ யார் போட்டதுன்னு தெரியாமல் தான் இவருக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆரி சிரிப்பார். இங்கே எல்லாருமே ஆரி வந்துட்டு ராக்குடு, மற்றவங்களாம் ஷாக்குடுன்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நான் நேற்று ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தேன், யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்ற சொல்லுங்கள். ஜெஃப்ரியை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறதா வச்சு இவரை வீக்கர் ஆக்குறாங்க. இது வந்து முத்து சொன்னார், சூப்பராக சொன்னார் மஞ்சர்கிட்ட. இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பையனை வீக்கராக காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சூப்பரான வார்த்தை. அந்த விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறார் நம்மளுடைய விஜிஎஸ் அவர்கள். ஹட்ஸ் ஆஃப் சொல்லியே அவன் அவருக்கு என்ன கேட்குறாருன்னா ஒரே கேள்வி, நிர்வாகத்தை சிறப்பாக பண்ணவர் யார் எல்லார்ட்டையும் கேட்குறாரு. ஜாக்லின் எந்திரிச்சு மஞ்சரி அண்ட் தீபக்ன்றாங்க, சௌந்தர்யா எந்திரிச்சு நியாயமான முறையில் தீபக்ன்றாங்க, விஷால் எந்திரிச்சு தீபக்ன்றார். விஜய் சேதுபதி ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, யாரை? நம்மளுடைய டப்பா அருண். நீங்கள் பெஸ்ட் மேனேஜர்னு சொன்னீங்களா, யாரை சொன்னீங்க டிசைட் பண்ணிங்க? ஜெஃப்ரி. சரி, என்ன பேசிஸில் டிசைட் பண்ணிங்க அப்படின்போது அப்படியே முழிக்கிறாப்புல. நான் என்னத்தை சொல்லுவேன், நானாக தானே கூட்டம் போக்கில் அடிச்சு விட்டேன், இதெல்லாம் ஒரு பிளான், இதை வெளியே சொன்னால் ரொம்ப அசிங்கமாகிடுவேன் அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல அருணுக்கு சம்மாடி இருக்குன்னு, இன்னும் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சரி யாருக்கு அதிகமான ஓட்டு விழுந்துச்சு ஜெஃப்ரி அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரி வந்து தீபக் அண்ட் மஞ்சரிக்கு தான் விழுந்துச்சு அப்படின்றப்பல, சரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் தகுதியானவராக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் அப்படியே முழிக்கிறாரு. அப்புறமா வந்துட்டு ஒரு விஷயத்தை உடைக்கிறார். ஜெஃப்ரி இப்போ உனக்கு வந்துட்டு அவங்களாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும், ஆனால் அவங்க உன்னை சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி உன்னை வீக்கர் ஆக்கிட்டு இருக்காங்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பார்க்குற மண்டை ஆட்டுறாரு. அவருக்கு அதனால் மண்டை ஆட்டுறாரா, ஐயோ கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும் போல இருக்கே, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பிடுங்கி வாங்கி போல இருக்கேன்ற மாதிரி பார்க்குறாரு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு பிடுங்கிடுவாங்க அப்படி தான் தோணுது. நடந்தால் நல்லா செம்ம மாதம் இருக்கும். இந்த இன்னைக்கு எபிசோட டிஆர்பி வேறு லெவலில் எகுரும். ஏன்னா அதுதான் நல்லது, அதுதான் கரெக்டும் கூட. அதை வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்களான்னு தெரியல. அதேமாதிரி ஒரு சூப்பரான வார்த்தையை சொன்னார், என்னென்னா அரசியல் நம்மளை சுற்றியும் நடக்கும், நம்மளை வச்சியும் நடக்கும், அதனால் பார்த்து நடந்துக்கணும் போது இந்த பக்கம் ஒருத்தவங்க வெறுத்தனமாக கை தட்டுறாங்க. யாரா அது பார்த்தா நம்ம ஜாக்லின். ஏமா இன்னும் ஜெஃப்ரி மேலே இருக்கிற கானில் தட்டுறீங்களா, இல்லை அருண் மேலே இருக்கிற கானில் தட்டுறீங்களா, இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் பேசுனதால் தட்டுறீங்களா, இல்லை வெறித்தனமாக எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு தட்டுறீங்களா, என்னம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெறித்தனமான சம்பவம் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. இன்றைக்கி சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு யார் எவிக்ஷன்ற விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. டபுள் எவிக்ஷன் வேறு வந்திருக்கு. ஐயோ வேறு மாதிரி இருக்குது, எப்படா லைவ் வருன்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.